بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் அதிரை நிருபர் பதிப்பகம் சார்பாக உங்களை சந்திக்கிறோம். கடந்த பல வருடங்களாக கல்வி துறையில் வந்துட்டு உங்களோட சேவையை செஞ்சுட்டு வரீங்க. மேலும் முஸ்லீம்களுடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக பெண்களுக்கு ஒரு கல்லூரி ஆரம்பித்து அதை சிறப்பாக செஞ்சுட்டு வரீங்க. முதல்ல முஸ்லீம் சமுதாயம் கல்விக்காக என்ன தியாகங்கள் செஞ்சுருக்கு, அது எப்படி முஸ்லீம் சமுதாயத்தை விட்டு வெளியில் போணுச்சு அப்படிங்கிறத சுருக்கமாக ஒரு தகவலாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சரி, இந்தியாவிலும் சரி, உலக அளவிலும் சரி, உலக வரலாற்றை படிக்கக்கூடிய மாணவர்கள், உலக வரலாற்றை படிக்கக்கூடிய மக்கள் நன்றாக அறியக்கூடிய செய்தி, உலக வரலாற்றில் மத்திய கால வரலாறு என்று சொல்லக்கூடிய மெடிவல் ஹிஸ்ட்ரி, அந்த ஒரு 600 ஆண்டு காலம் 700 ஆண்டு காலம் முழுக்க முழுக்க அறிவு சார்ந்த துறை அனைத்தும் முஸ்லீம் சமுதாயத்திற்கு சொந்தமானது. முஸ்லீம் சமுதாயம் தான் அதில் கோலோச்சி இருந்தது. இன்றைக்கு எப்படி ஐரோப்பிய நாடுகள் அறிவியல் விஞ்ஞானத்தில் ஆய்வுகளிலும் ஈடுபட்டு புதிய புதிய சாதனங்களை உலகிற்கு அறிமுகப்படுத்துகின்றார்களோ, அன்றைய காலத்திற்கு தேவையான அத்துணைவற்றையும் ஆய்வு செய்து மக்களுக்கு இலவசமாக அனைத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவிலே முஸ்லீம் சமுதாயம் இருந்துச்சு. அதில் முக்கியமாக உலக அளவில் இஸ்லாமிய நிலங்களில் பாக்தாதும் கார்டோபாவும் உலகினுடைய தலைசிறந்த நகரங்களாக இருந்தது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே முஸ்லீம்களுடைய ஆட்சி ஏறக்கூடிய ஒரு 800 ஆண்டு காலம் 900 ஆண்டு கால ஆட்சியில் மதரசாக்கள் இந்த உலகினுடைய எல்லா நன்மையான விஷயங்களையும், நன்மையான அறிவையும், பயனுள்ள அறிவையும் கற்றுத்தரக்கூடிய கல்வி நிறுவனங்களாக இருந்துச்சு. முஸ்லீம் சமுதாயம் தங்களுடைய வாழ்வை துவங்குகின்ற இடமாக, எல்லாவற்றையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனைவற்றையும் கற்றுக்கொள்கின்ற இடமாக மதரசாக்கள் இருந்துச்சு. மதரசாக்களில் சொல்லித்தரப்படாத துறைகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பயனுள்ள கருத்து, பயனுள்ள கல்வி அத்துணைவற்றையும் கற்றுத்தரப்பட்டது. இந்தியா முழுவதும் மதரசாக்கள் பறந்து விரிந்து இருந்தன. அதிலே முஸ்லீம்கள் மாத்திரமல்ல, முஸ்லீம் அல்லாத மக்களும் கல்வி பயிலக்கூடிய ஒரு காட்சி இருந்தது. அந்த சூழ்நிலைகள் இடைக்காலத்திலே ஏற்பட்ட ஐரோப்பிய சமூகத்திற்கும் முஸ்லீம் சமுதாயத்திற்கும் ஏற்பட்ட போர்கள், சிலுவை யுத்தங்கள் என்று சொல்லக்கூடிய போர்கள் மூலமாகவும், அதனைத் தொடர்ந்து முஸ்லீம் சமுதாயத்தில் ஆட்சி அதிகாரத்திலே இருந்த சில அரசர்களுடைய பலவீனமான ஒரு நடவடிக்கையின் காரணமாக அறிவியல் ஆய்வுகளில், கல்வித்துறை சார்ந்த விஷயங்களில் ஆய்வுகள் தொடர்ச்சியாக நடைபெறாமல் தடைபட்டு போச்சு. எப்போதுமே வண்டி, ஒரு கார் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த காரை ஓட்டிக்கிட்டே இருந்தால் தான் அது உயிரோட்டமாக இருக்கும். இல்லைன்னா அது எப்படி துருப்பிடிச்சு போகுமோ அந்த மாதிரி ஒரு நேரத்தில் மிகப்பெரிய அளவுக்கு எல்லா வகையான வளர்ச்சியும் பெற்றிருந்த முஸ்லீம் சமுதாயம் பிற்காலத்திலே 18ஆம் நூற்றாண்டு, 17-18ஆம் நூற்றாண்டில், 19ஆம் நூற்றாண்டில் அதனுடைய தேவையை உணராமல், அவசியத்தை உணராமல் எல்லாவற்றிலையும் ஒரு தேக்க நிலையை ஏற்படுத்தி விட்டார்கள். இந்த தேக்க நிலைக்கு காரணம் முஸ்லீம் ஆட்சியாளர்களும், அன்றைக்கு இருந்த அரசர்களும் ஒரு காரணம். அதே நேரத்தில் ஐரோப்பியர்கள் தொடர்ந்து ஏற்படுத்திய போர்களும் ஒரு காரணம். 2 காரணம். அதற்கு பிறகு இந்த அறிவு என்ற இந்த துறை உலகத்திற்கு தலைமையை தாங்கக்கூடிய அந்த பக்குவம் எல்லாம் முஸ்லீம் சமுதாயத்திடமிருந்து ஐரோப்பியர்கள் கைக்கு மாறிடுச்சு. அப்படி இந்தியாவில் எல்லா வகையான அறிவும் இருக்கப்பட்டிருந்த மதரசாக்களை ஐரோப்பியர்கள் படையெடுத்து அறிவு மாறி, முஸ்லீம்கள் கையிலிருந்து அறிவு மாறி ஐரோப்பியர்கள் கைக்கு அறிவு சென்றதுக்கு பிறகு
அந்த அறிவை நவீன ஆயுதங்களாக அவர்கள் மாற்றினார்கள். புதிதாக ஆயுதங்களை கண்டுபிடிச்சி கடலை கடக்க கற்றுக்கொண்டு கடல் கடந்து எல்லா நாடுகளுக்கும் சென்று கொள்ளையடிக்க துவங்கினார். இப்படி கொள்ளையடித்து அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் ஐரோப்பாவிற்கு கொண்டு சென்றார்கள். அதன் அடிப்படையில் இந்தியாவிற்கு வந்து கொள்ளையடிக்கின்ற போது எதிர்த்து நின்ற முஸ்லீம் சமுதாயத்தையும் பழிவாங்கி அவர்களுடைய கல்வி நிறுவனங்களை அழித்து, மதரசாக்களை அழித்து, ஆசிரியர்களை கொலை செய்து நாசப்படுத்தினார்கள். இஸ்லாமிய கல்வியே நாசப்படுத்திவிட்டு தங்களுடைய அந்த ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்ஸை வந்துட்டு எல்லா இடங்களிலும் நிறுவினார்கள். வேறு வழி இல்லாமல் முஸ்லீம் சமுதாயம், மதரசாவில் படித்து கொண்டிருந்த முஸ்லீம் சமுதாயம் பிழைப்பிற்காக வேறு வழி இல்லாமல் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்ஸை, இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸை நோக்கி செல்ல துவங்கியது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பித்த முஸ்லீம் சமுதாயம் இந்த ஒரு 150 ஆண்டு காலத்தில், கடந்த 150 ஆண்டு காலத்தில் முழுக்க அதிலே போய் சரண்டர் ஆகி ஆங்கிலேய கல்வியை படிப்பதிலே துவங்கப்பட்ட முஸ்லீம் சமுதாயத்தினுடைய இந்த கல்வி பிறகு அந்த கல்வியோடு சேர்த்து கலாச்சாரம் உள்ளே புகுந்து இன்றைக்கு ஆங்கில கலாச்சாரத்தையும் உள்வாங்கி கொண்டு பெயரை மாத்திரம் முஸ்லீம்களாக வைத்துக்கொண்டு ஆங்கில கலாச்சாரம், ஆங்கில அறிவு, ஆங்கில உடை, ஆங்கில உணவு எல்லாமே ஆங்கிலேயர்கள் சார்ந்து, ஐரோப்பியர்கள் சார்ந்து சிந்திக்கக்கூடிய சமுதாயமாக இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த நிலையில் முஸ்லீம் சமுதாயத்தினுடைய பாரம்பரியத்தை பார்த்து மறுபடியும் வேருக்கு நீர் ஊற்றி அதை தூசி தட்டி எடுத்து கடந்த பாதை மாறி வந்து விட்டதை உணர்ந்து மறுபடியும் நம்முடைய பாரம்பரிய பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டியது ஒவ்வொரு கல்வியாளனுடைய, கல்வித்துறையிலே பணியாற்றக்கூடிய ஒவ்வொருத்தருடைய பொறுப்பும் கடமையுமாக இருக்கிறது. கல்வித்துறையில் மாத்திரமல்ல, விழிப்புணர்வு சமுதாயத்துறையிலே பணியாற்றக்கூடியவர்கள் முதலிலே கையில் எடுக்க வேண்டிய ஒரு துறை எதுவென்றால் இந்த கல்வித்துறையை சீரமைக்கிறது. கல்வித்துறையை சீரமைச்சோம்னு சொன்னால் எல்லா துறைகளிலும் இஸ்லாத்தை விளங்கியவர்களாக மக்கள் உணர துவங்குவார்கள். கல்வி கற்றவர்கள் தான் வியாபாரம் செய்கிறாங்க, கல்வி கற்றவர்கள் தான் அரசியல் பண்ணுறாங்க, கல்வி கற்றவங்க தான் வெளிநாடு போகிறாங்க, கல்வி கற்றவங்க தான் ஜமாத்தில் இருக்கிறாங்க, கல்வி கற்றவங்க தான் ஆளுங்களாக வர்றாங்க. எல்லாமே கல்வியிலிருந்து தான் தொடங்குகிறது. ஏன்னா அதுதான் என்ன செய்யணுங்கிறது சொல்லி கொடுக்கும். கல்வி இல்லை அப்படின்னு சொன்னால் எதை எப்படி செய்கிறதுன்னே தெரியாமல் போயிடும். அதனால் அறிவுள்ள மக்கள், கல்வி கற்ற மக்கள் எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பார்கள். அந்த கல்வியை இப்போது மாற்றி அமைக்க வேண்டிய பொறுப்பு முஸ்லீம் சமுதாயத்திடம் இருக்கிறது. மாற்றி அமைப்பது என்பது இஸ்லாமிய பாரம்பரிய பண்பாட்டின் அடிப்படையில், கலாச்சாரத்தின் அடிப்படையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன கல்வியையும் உள்வாங்கி அதன் அடிப்படையில் மக்களை உருவாக்க வேண்டும். அதுக்கு நிறைய வேலை செய்யணும். 150 வருஷம் பாதம் மாறி வந்திருக்கிறோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா ஸ்டேட்டு மற்ற ஸ்டேட்டையும் பார்த்து, இலங்கையில் இருக்கக்கூடிய நிலையையும் பார்த்து, அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய நிலையும் பார்த்து, அதற்கு ஏற்றார் போல தமிழகத்திலே 32 மாவட்டங்கள்லையும் முஸ்லீம்கள் பெருவாரியாக வாழக்கூடிய பகுதிகளிலையும் வேகமாக வேலைகளை செய்யும். வேகமாக வேலையை செய்கின்ற போது இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு 50 ஆண்டுகளிலே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இன்றைக்கி வேலையை செஞ்சால், செய்யலைன்னா இந்த நிலை தொடரும். இன்னும் ஐரோப்பிய கலாச்சாரம் உள்ளே போகும். கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாமிய கலாச்சாரத்தை மறந்த மக்களாக மாறி செல்வார்கள். இப்போ ஐரோப்பிய கலாச்சாரமாக பூந்துட்டு வந்தது மாத்திரமல்ல, இப்போ கொஞ்சம் காலமாக இந்துத்துவ கலாச்சாரமும் கல்வியிலே கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவி மிக வேகமாக ஆழமாக ஊடுருவி சென்று வருகின்றது. அதனால் ஐரோப்பிய கலாச்சாரம், இந்துத்துவ கலாச்சாரம் எல்லாம் போய் முஸ்லீம் சமுதாயத்தினுடைய கலாச்சார தனித்தன்மையை அதை சீரழித்து விடாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அடிப்படையில் 3 வயசு பிள்ளை 4 வயசு பிள்ளையை கொண்டு போய் சேர்க்கின்ற இடம் இஸ்லாமிய கல்வி பயிலக்கூடிய இடமாக இருக்கணும். அதிலிருந்து தொடர்ச்சியாக 20 ஆண்டுகள் முடித்து வெளியே வரக்கூடியவரும் இஸ்லாமிய கலாச்சாரம் பண்பாட்டின் அடிப்படையிலே கல்வி பயின்று வெளியே வரக்கூடிய ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி வைக்க வேண்டும். அது சாதாரண டாஸ்க் அல்ல. தமிழ்நாடு ஃபுல்லாக 100கணக்கான இஸ்லாமிக் ஸ்கூல்ஸ் வேணும். அந்த ஸ்கூலை நடத்துறதுக்கு ஆயிரக்கணக்கான டீச்சர்ஸ், ஆசிரியர்கள் இஸ்லாமிய குடும்பங்கள்லேருந்து உருவாகணும். ஆண்கள் இதை கையாள இயலாது. ஏன்னா பொருளீட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால அவர்கள் பல வெளிநாடுகளுக்கு சென்று பல துறைகளில் ஈடுபட்டு சம்பாதிக்க வேண்டிய நிலை இருக்கிறது. வீட்டில் சும்மா பெண்களை போட்டு அடைத்து வைத்துக்கொண்டு மாமியார் மருமகளுக்கு, மாமியார் நாத்தனாருக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிற அந்த இந்து கலாச்சாரம் உள்ளே புகுந்து கல்யாணம் பண்ணிட்டு வர்றது அதுக்கு தான் என்கின்ற சிந்தனை புகுத்தப்பட்டு முடக்கப்படக்கூடிய காட்சியை பார்த்து வருகின்றோம். நல்லா ஓதி பிடிச்ச பொண்ணாக இருக்கும். அந்த பொண்ணை ஒரு ஆசிரியை பணி என்பது அடுத்தடுத்த தலைமுறைக்கு அமானிதத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணி. அந்த வேலையை கூட செய்ய அனுமதி மறுக்கக்கூடிய ஒரு சிந்தனை ஆண்களிடம் குடிகொண்டிருக்கிறது. இந்த சிந்தனை முதல்ல மாறாத வரைக்கும் சமுதாயத்தில் மாற்றம் ஏற்படாது. வெறுமனே 50 விழுக்காடு ஆண்கள் மாத்திரம் சமுதாய பணியில் ஈடுபட்டு மாற்றம் ஏற்பட்டதாக சரித்திரமே கிடையாது. 50 விழுக்காடு ரிசோர்ஸ் இருக்கக்கூடிய பெண் சமூகம்
இந்த தீனை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமது பொறுப்பு என்று அவர்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளணும். ஒவ்வொரு பெண்ணும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொண்டு போய் அடுத்த தலைமுறையை சேர்க்கிற பொறுப்பு ஏன் பொறுப்பு அப்படிங்கிற பொறுப்பு எடுத்துக்கணும். அப்படி பொறுப்பு எடுத்துக்கிட்டால் தான் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அதுக்கு ஆண் சமூகம் முழுக்க துணை நிற்கணும். பள்ளி ஆசிரியர்களாக நமது குடும்பங்களிலிருந்து பெண் குழந்தைகளை, வளரக்கூடிய பெண் குழந்தைகளை ஆசிரியை பணிக்கு அதிகம் தயாரிக்கணும். இஸ்லாமிய கல்வியோடு சேர்த்த கல்விக்கூடங்களிலே அவர்களை பயிற்றுவித்து உருவாக்கி எடுக்கணும். நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க நம்முடைய பாரம்பரியத்தை வந்து நம்ம சமுதாயம் வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது கொஞ்சம் அழுத்தமாக நீங்கள் வந்து சொல்ல முடியுமா? ஏன் வந்து பாரம்பரியத்தை நம்முடைய சமுதாயம் வந்து வழங்கணும்? குறிப்பாக வந்து கல்வியில் வந்து முன்னோடியாக இருந்த இந்த சமுதாயம் ஏன் வந்து நம்மளுடைய பாரம்பரியத்தை வந்து வழங்கணும்? அதாவது இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஒரு பாதையில் போனாலும் முஸ்லீம் சமுதாயம் தனிப்பாதை, அது அவர்களுக்கென்று தனிப்பாதை இருக்கிறது. அந்த பாதை என்பது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் வகுத்து தந்த பாதை. இந்த உலகில் படைக்கப்பட்ட மனித சமூகத்திலேயே சிறந்த சமூகம் இஸ்லாம், அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்றக்கூடிய முஸ்லீம் சமுதாயமாக இருக்கிறது. எப்போ சிறந்த சமூகமாக மாறுறான் ஒரு மனுஷன் வந்துட்டு மற்றவர்களிலிருந்து மாறுபட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன மாதிரி எப்போ சிறந்த மனிதனாக சிறந்த சமூகமாக மாறுறான் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவன் முழுக்க அவனுடைய நடை உடை சிந்தனை முதற்கொண்டு அத்துணையும் இஸ்லாமிய அடிப்படையில் சிந்திக்கின்ற போது, அப்போ சிந்தனையே இஸ்லாமிய அடிப்படையில் சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அறிவு இஸ்லாமிய அறிவாக இருந்தால் மாத்திரம்தான் அது சிந்திக்க முடியும். தனி பாதையாக பிற மனிதர்களிலிருந்து சிறந்த பாதை, சிறந்த மனிதனாக மாற வேண்டும். எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடியவனாக உருவாகணும். ஒரு முஸ்லீம் உலக மக்களுக்கு வழிகாட்டக்கூடியவனாக மாறணும். மற்றவங்க காட்டுற பாதையில் நம்ம போகணுங்கிறது வந்து அது ஏற்றுக்கொள்ள, இஸ்லாமிய அடிப்படையிலே ஏற்றுக்கொள்ள இயலாத ஒரு பாதை. நாம் தான் உலக மக்களுக்கு வழிகாட்டணும். உலகத்துக்கு தேவையான அத்தனைவற்றையும் தயாரித்து கொடுக்கக்கூடிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு. மற்றவன் தயாரித்து தர எல்லா பொருளையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அவன் தயாரித்து தர்ற அறிவை, கல்வியை படிக்கிறோம். அவன் உருவாக்கி தந்த வேலையிலே போய் சேர்ந்துக்கிறோம். அவன்கிட்டே மாத சம்பளத்துக்கு அடிமையாக இருக்கிறோம். அவன் தயாரித்து தர பேஸ்ட்டு, சோப்பு, ப்ரெஷ் எல்லாத்தையும் அவன் தான் நமக்கு எல்லாத்தையும் பயன்படுத்துகிறான். அதை அப்படியே வாங்கி உபயோகப்படுத்திக்கிட்டு அடிமையாகவே மாறி போயிருக்கிறோம். இது எல்லாத்திலையும் சீர்திருத்தம் தேவை. எல்லாவற்றையும் நாம் தான் உற்பத்தி பண்ணி உலகத்துக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடம் சாட்டப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அதைத்தான் நம்மிடமிருந்து எதிர்பார்க்குறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமானிதமாக அதை ஒப்படைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அதனால் அடிப்படையில் பாரம்பரிய கல்வி என்று அழுத்தம் திருத்தமாக சொல்வதற்கு காரணம், இந்த பாரம்பரிய கல்வியை திணிக்கத்தான் இந்த மாற்றம் ஏற்படும். இவன் உலகத்துக்கு வழிகாட்டக்கூடியவனாக மாறுவான். இந்த பாரம்பரிய கல்வியை திணிக்கலைன்னா கண்டதெல்லாம் வந்து அவனுடைய மூளையில் திணிஞ்சிருக்கு. இன்றைக்கி எப்படி திணிஞ்சிருக்குதோ MA MPhil PhD நம்ம வாங்கி வச்சுருக்கிறோம். அதுக்கெல்லாம் என்ன பொருளுங்கிறத நம்ம உரசி பார்த்தோம் அப்படிங்கிறது தான் தெரியும். இதில் முக்கியமாக நீங்கள் வந்து பெண்கள் கல்வித்துறையில் வந்து வரணும்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி நம்மளுடைய சமுதாயத்தில் நீங்கள் சொல்லி காட்டின மாதிரி மாமியார் வீட்டுக்கு போயிட்டு போகிறது, அந்த மாதிரி உள்ள ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே வந்துட்டு படித்த பெண்கள் சமுதாயம் வந்து போயிருக்குது. இவங்களை கட்டியிருக்கிற கணவன்மார்களுக்கு வந்து நீங்கள் என்ன அறிவுரை சொல்ல விரும்புகிறீங்க? ஆண், அதாவது அறிவு, இந்த கல்வி வந்து எப்படி மாற்றிருக்கு அப்படின்னு சொன்னால், ஆணை மாற்றலை, பெண்ணிடம் மாற்றத்தை கொண்டு வந்திருக்குது இந்த கல்வி. பெண்கிட்ட மாற்றம் எப்படின்னா, அவன் என்ன முதலாளித்துவம் என்ன உருவாக்கி வச்சிருந்துச்சோ அதே மாதிரி சிந்திக்கக்கூடியவளா பெண் மாறி போயிருக்கிறான். ஆண் வந்து இந்து கலாச்சாரம் சொல்லுகின்ற போல ஆண் ஆதிக்கவாதியாகவே இருக்கிறான். பெண்ணிடம் தான் மாற்றம் வந்திருக்கிறது. இந்த ஆண் ஆதிக்க சிந்தனை என்பது இந்து கலாச்சாரம் சொல்கிறது. திருமணமாகி வீட்டுக்கு வந்துட்டால் வீட்டுக்குள்ளே அடப்பட்டு கிடக்கணும், வேறு எந்த வேலையும் கிடையாது, சோறாக்கி போடுறதும் ஊட்ட சுத்தம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே அடப்பட்டு கிடக்குறங்கிறது முழுக்க இந்து மத கலாச்சாரம். அது இந்துக்களுடைய கலாச்சாரம், இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல. இஸ்லாமிய கலாச்சாரம் என்னென்னா, அந்த பெண் 50 வயசு வரைக்கும் வாழ்கிறா அப்படின்னு சொன்னால் அவள் நாளைக்கு மறுமைக்கான அவளுக்கு தேவையானது தேடிக்கொள்ள வேண்டிய வாய்ப்பு இருக்கணும். முன்னாலையெல்லாம் வேலை வெட்டி ஜாஸ்தியாக இருந்துச்சு பெண்களுக்கு. பொருள் ஈட்ட வேண்டிய வேலை, உழைக்க வேண்டிய வேலை, நிலத்தில் உழைக்க வேண்டிய வேலை இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி கிடையாது. வெட்டியாக உட்காந்து டிவி முன்னால் பொழுத போக்குது மக்கள். நல்லா ஓதி இருக்கக்கூடிய மக்களாக இருக்குது. திருமணமாகி வீட்டுக்கு வந்துட்டால் முடிஞ்சு ஓதுறது, தொழுகை, இபாதத்து, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் நல்ல மாப்பிள்ளை வரணும் படுத்து தொழுது துவா செய்வாங்க. கல்யாணம் ஆகி முடிஞ்சு போச்சுன்னா எல்லாம் காலி, அதோடு இழுத்து மூடிட்டு டிவி முன்னால் உட்காந்துருக்க வேண்டியது. இது ஒன்று தான் அவங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. இது ரிசோர்ஸை வந்து வேஸ்ட் ஆக்குறது. அவர்களுடைய ஆற்றல் முழுக்க வீணடிக்கப்படுகிறது. அந்த ஆற்றல் இந்த துறையின் பக்கம் அடுத்த தலைமுறைக்கு
பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்டு வண்டுக்கு குழந்தைகளுக்கு அல்லாஹ்வுடைய தீனை சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு வீடும் ஒரு மதரசாவை மாறுனுச்சு அப்படின்னு சொன்னால் மறுமலர்ச்சியே ஏற்படும். ஆமாம், மக்களை வீணாக போகிறதுக்கு இந்த பெண்களே காரணமாக இருக்கிறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் ஆண்களாக இருந்து வருகிறார்கள். இது சிந்தனை மாற்றம் ஏற்படுத்தணும், ஒவ்வொரு ஊர்லேயும் சிந்தனை மாற்றம் ஏற்படுத்தணும். அல்லளவையால் மிகப்பெரிய போராட்டத்துக்கு மத்தியில் ரொம்ப சிரமப்பட்டு அன்னை கதீஜா கல்லூரி அம்மாப்பேட்டையில் ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த கல்லூரி ஆரம்பித்ததனுடைய நோக்கம் சுருக்கமாக, நேரம் இல்லை, சுருக்கமாக நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? இந்த கல்லூரியை வச்சு சமுதாயத்தின் மூலியமாக நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது நோக்கம் என்னென்னா, அந்த கல்லூரிக்கு முஸ்லீம் சமுதாயத்திலிருந்து ஏராளமான ஆயிரக்கணக்கான பெண் கல்வியாளர்களை உருவாக்கணும். கல்வித்துறையை கையாளக்கூடியவர்களாக, தமிழக கல்வித்துறையை கையாளக்கூடியவர்களாக முஸ்லீம் சமூகத்தினுடைய பெண்கள் திகழணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கம். அதே நேரத்தில் அதிலிருந்து உருவாகக்கூடியவர்கள் செயின் ஆஃப் ஸ்கூல்ஸ், இஸ்லாமிக் ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்கணும். தமிழகத்தினுடைய முஸ்லீம் பாக்கெட்ஸ் எல்லாத்துலேயும் ஒரு இஸ்லாமிக் ஸ்கூல் ஆரம்பித்து இஸ்லாமிய அடிப்படையில் கல்வி புகட்டணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கமாக இருந்து வருகிறது. மாஷா அல்லாஹ் இந்த ஆண்டு ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸோடு அது டேக் ஆஃப் ஆகிருக்குது. நாங்களே தனியாக பேச்சுலர் ஆஃப் இஸ்லாமிக் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸே டிசைன் பண்ணியிருக்கிறோம். அதில் படிக்கக்கூடியவர்கள் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக கல்வித்துறையை கையாளக்கூடியவர்களாக உருவாகி வருவார்கள். நிறைய அதை பயன்படுத்திக்கணும். இன்னொரு கேள்வி, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி, நம்முடைய சமுதாய மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் ஒரு காலத்தில் சமூக சிந்தனை இல்லாமல் சினிமாவுடைய தாக்கத்தில் இருந்து வந்துக்கிட்டு இருந்தவங்க தான் ஜாஸ்தியாக இருந்தாங்க. இன்றைக்குள்ள காலகட்டத்தில் குறைஞ்சபட்ச எண்ணிக்கையில் இருந்தாலும் கூட சமூக சிந்தனையோட ஒரு சில விஷயங்களை பார்க்குற இளைஞர்கள் இருக்காங்க. ஆனால் அவங்கக்கிட்ட என்னன்னா இந்த ஆசிரியர் பணி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயமா தெரியல. குடும்பத்தினுடைய பொருளாதார தேடல் அப்படிங்கிறதுனால வெளிநாட்டுடைய சம்பாத்தியம் தான் நமக்கு தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு தான் வெளியில் வர்றாங்க. இந்த ஆசிரியர் பணி இப்போது படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு அந்த ஆசிரியர் பணியுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா இதை பார்க்குற ஒரு சிலருக்காவது அந்த ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இந்திய அரசு, இந்தியாவினுடைய உயர்கல்வி சதவீதம் என்பது 14%. 100 பேர் +2 பாஸ் பண்ணாங்கன்னா 14 பேர் மாத்திரம்தான் ஹையர் எஜுகேஷன் போகிறாங்க. இந்த 14 விழுக்காடை 20 விழுக்காடாக மாற்றுறதா இருந்தால், இன்னொரு 6% சேர்க்குறதா இருந்தால் 1500 பல்கலைக்கழகங்கள் தேவை, 20,000 கல்லூரிகள் தேவை, 6% ஹைக் பண்ணுறதுக்கு. அப்போ அரசு அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு அந்த பல்கலைக்கழகங்களை நிறுவுவதற்குண்டான வேலையை பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, உலகளவில் இருக்கக்கூடிய பல பல்கலைக்கழகங்கள் இந்தியாவிலிருந்து ஆசிரியர்களை ஆண்டுதோறும் ரெக்ரூட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலேயே ப்ரைவேட் காலேஜஸ், ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன், டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இந்த மாதிரியான இதில் குவாலிட்டியான நல்ல அறிவும் ஆற்றலும் பொருந்திய பேச்சுத்திறன் மிக்க பல துறை விற்பனர்களாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான தேவை அதிகம் இருக்கிறது. பேப்பர்லாம் விளம்பரம் கொடுத்தா ஆசிரியர்களுக்கு வர்றதே கிடையாது. அதுவும் இப்போ இங்கிலீஷ்க்கெல்லாம் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிங்கன்னா எத்தனை பேப்பரில் கொடுத்தாலும் சரி, எவ்வளோ பணம் கொடுக்குறதுக்கு இருந்தாலும் சரி, ஆளே கிடையாது. அந்தளவுக்கு அதுக்கு தேவை இருக்கிறது. அதனால் ஆசிரியை பணியை நோக்கி ஆண்களும் பெண்களுமாக நிறைய பேர் அதை நோக்கி நம்ம நகரணும். பொருளாதாரம் என்பது நீங்கள் இவ்வளோ ரூபா பணம், இது படித்தா இவ்வளோ ரூபா கிடைக்கும், அதை படித்தா அவ்வளோ ரூபா கிடைக்கும் அப்படிங்கிறது மடத்தனமானது. கல்வியை விலை கொடுத்து விற்கிற மாதிரி, அது காசுக்காக விற்கிற மாதிரியான ஒரு கேவலப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம். அறிவு உள்ள மனிதனுக்கு, திறமை உள்ள மனிதனை வேலை வாய்ப்புகளும் பொருளாதாரமும் பின்னால் தேடி வந்துக்கிட்டே இருக்கும். அவன் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா அறிவை வளர்த்துக்கிட்டே இருக்கணும். அறிவை டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தான், திறமையை டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தான்னா பொருளாதாரமும் வேலை வாய்ப்பும் அவன் பின்னால் வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று ஒன்றா மாறி மாறி உயர்ந்ததாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நேரத்தில் பிகினிங்கில் அவனுடைய கேரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது 20,000 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா ஒரு 2 வருஷம் அவன் இன்னும் டெவலப் பண்ணான் அகாடமிக்கலாக அப்படின்னு சொல்லி சொன்னால் 50,000 ரூபா சம்பளம் அவனுக்கு தேடி வரும், வேலை வாய்ப்பு தேடி வரும். அதனால் திறமசாலி எங்கேயாவது தோற்று போனதாக சரித்திரம் இருக்குதான்னு பாருங்கள். சரித்திரமே கிடையாது. யாருக்கு வேலை கிடச்சிருக்காதுன்னா அவன்கிட்ட விஷயம் இருக்காது. அவன் படித்த வெறும் பட்டத்தை மட்டும் வாங்கி வச்சுட்டு உட்காந்துருப்பான். அவனுக்கு வேலையும் கிடைக்காது, சம்பளமும் கிடைக்காது. திறமசாலி, அறிவை மேம்படுத்தக்கூடியவன், அறிவாளி தோற்றதா சரித்திரமே கிடையாது. அறிவு சார்ந்த உலகம் இந்த உலகம். இந்த உலகத்தில் ஒரு நாளும் அந்த சிக்கல் ஏற்படாது. அதனால் கல்வித்துறையை நோக்கி நம்ம அதிகம் போகணும். நிறைய டீச்சர்ஸ், லட்சக்கணக்கான டீச்சர்ஸ் வேணும். திறமையான டீச்சர்ஸ் தேவை. அதை சமுதாயம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது.
அதை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக தமிழக முஸ்லீம் சமுதாயம் போகணும். போனால் தான் எஜுகேஷன் செக்டாரை கைப்பற்ற முடியும். எஜுகேஷன் செக்டாரை முஸ்லீம் சமுதாயம் கைப்பற்றியே ஆகணும். கைப்பற்றினா தான் பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய குளறுபடிகள், இஸ்லாத்துக்கு எதிரான கருத்து, முஸ்லீம்களுக்கு எதிரான கருத்துக்களை மாற்றி அமைக்க முடியும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக காவிமயமாக்கிட்டு வர்றாங்க. அதை தடுத்து நிறுத்த முடியும். இல்லை அப்படின்னு சொல்லிச்சுன்னா நமக்கு எதிரானதையே இப்போ எப்படி மக்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அடுத்தடுத்த தலைமுறையும் முஸ்லீம்களுக்கு எதிரான கருத்துக்களையே படிச்சுட்டு வரக்கூடிய அவமானகரமான சூழல் தொடரும். ஓகே, ஜஸாக்கல்லாஹ். இவ்வளோ நேரம் கேட்ட கேள்விகளுக்கு வந்து விரிவான விளக்கத்தை இன்னொரு முறை நேரம் கிடைக்கும் போது மற்ற செய்திகள் பற்றி நம்ம வந்து பேசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.